நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு மேரேஜை எப்படி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாகின் யூசர் நேம், அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் போட்டு லாகின் பண்ணிடுங்க. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் போய் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹிந்து மேரேஜ் கிரியேட் அப்ளிகேஷன் கொடுங்க. இப்போ நம்ம இந்த மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்றது இருக்கும். திருமணம் நடந்ததுக்கு மேரேஜ் இன்விடேஷன் அல்லது கோயிலில் கொடுக்கக்கூடிய ரெசிப்ட் அல்லது மற்ற வேற ஏதாவது நிறுவனங்களோ அல்லது தொழிற்சங்கங்களோ அரசியல் இயக்கங்களோ நடத்தி வச்சிருந்தா அவங்க லெட்டர் பேரில் கொடுக்குற சர்டிஃபிகேட், மேரேஜ் நடந்ததுக்கான சர்டிஃபிகேட், உங்கள் இருப்பிட சான்றிதழுக்கு எம்ப்ளாயி ஐடி, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட்டு, ஏஜுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் அல்லது ஸ்கூலில் 10th அல்லது +2 மார்க் ஷீட் கொடுத்தா போதும், அல்லது பாஸ்போர்ட். இது எல்லாமே இந்த 3 ஐடி 2 பேருக்குமே, மணமகனுக்கும் மணமகளுக்கும். இதை சரி எடுத்து வச்சுட்டு விட்னஸ் ஒரு 3 பேர் மினிமம் இங்கே 2 சொல்லியிருப்பாங்க. உள்ளே போனோம்னா 3 கேட்பாங்க. 3 விட்னஸ் அவங்களோட ஐடி கார்டெல்லாம் ரெடியாக வச்சுட்டு ப்ரொசீட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட் அதில் ஃபஸ்ட் எடுத்தது டேட் ஆஃப் மேரேஜ் எங்கே எப்போ நடந்தது. அடுத்தது ஒய்ஃபு, விட்னஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நீங்கள் முதல்ல மேரேஜ் டீட்டெயில்ஸில் டேட் ஆஃப் மேரேஜ் கொடுத்துட்டேன். ஹஸ்பண்ட் டீட்டெயில் அவரோட நேம், சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம், அவரோட டேட் ஆஃப் பர்த்து போட்டாவே அங்கே அந்த ஏஜ் வந்து டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்தது ரிலீஜியன், அப்புறம் கேஸ்ட், அப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அட் த டைம் ஆஃப் மேரேஜ். கல்யாணம் பண்ணும்போது அவர் என்னவா இருந்தார், பேச்சுலராக இருந்தாரா அல்லது ஆல்ரெடி மேரீடு, டிவோர்ஸியா, அந்த என்ன டீட்டெயில்ஸும் கொடுத்துருங்க. அப்புறம் அவரோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எங்கேயாச்சும் அது காட்டலைன்னா அதர்ஸ்னு போட்டு அது ஆக்சுவலாக எந்த அட்ரஸோ அதை டைப் பண்ணிக்கலாம். பின்கோடு, ஹஸ்பண்டோட ஃபாதர் டீட்டெயில்ஸ், அவங்க அப்பாவோட பேர், உயிரோடு இருக்காருன்னா எஸ் கொடுத்துருங்க. அவரோட ஏஜ் என்ன, ரிலீஜியன், ஆக்குபேஷன், அட்ரஸ் அவங்க பையனோட அட்ரஸ்லேயே இருக்காங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் சேம் எஸ் சன் கொடுத்துருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அது அப்டேட் ஆகிடும். கடைசியாக மணமகனோட அம்மாவோட டீட்டெயில்ஸ், அம்மாவோட பேர், வயசு, அட்ரஸ் அதே மாதிரி டிக் பண்ணிட்டீங்கன்னா சேம்னு கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒய்ஃப் டீட்டெயில்ஸ்லும் அதே மாதிரி தான். அவங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த், ரிலீஜியன், கேஸ்ட்டு, அப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அட் த டைம் ஆஃப் மேரேஜ். கல்யாணம் பண்ணும்போது அவங்க என்னவா இருந்தாங்க, ஸ்பின்ஸ்டராக இருந்தாங்க. ஆக்குபேஷன் வந்து எம்ப்ளாயின்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிடுங்க. இங்கே ஏதாவது ஒரு அட்ரஸ் நம்ம ட்ராப் டவுன் மெனுவில் அவங்களோட அந்த பர்டிகுலர் வில்லேஜோ எதுவும் வரலன்னா அதர்ஸ்னு போட்டு நம்ம ஆக்சுவலாக என்ன வருதோ அதை டைப் பண்ணிடலாம். டோர் நம்பர், பின்கோடு. அதே மாதிரி ஒய்ஃபோட அப்பாவோட டீட்டெயில்ஸ், அப்பாவோட பேர், ஏதாவது இறந்துட்டாங்கன்னா நோன்னு கொடுத்துட்டா போதும், மற்ற எந்த டீட்டெயிலும் கேட்காது. அதே மாதிரி அம்மாவோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், பேர், வயசு எல்லாமே கொடுத்துட்டு பின்கோடும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட். இப்போ 2 பேரோட டீட்டெயில்ஸும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அடுத்தது விட்னஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸே விட்னஸ்னா ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே ட்ராப் டவுன் மெனுலேயே இருந்திருக்கும். அது செலக்ட் பண்ணால் எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்துடும். இல்லை அவங்கள தவிர வேறு யாரையாவது கொடுக்க போகிறோம் அப்படின்னா விட்னஸோட நேம் டைப் பண்ணிவிட்டு அவங்களோட அப்பா பேர், கீழே வந்து ஆக்சுவல் அட்ரஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல டைப் பண்ணிட்டு ஆட் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி 3 பேர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா சாலம் நைட்ஸ்னா யாரு தலைமையில நடந்தது, அவங்க அப்பா தலைமையில. அந்த அட்ரஸ் இது வந்து மேரேஜ் ஆக்சுவலா எங்க நடந்ததோ அந்த அட்ரஸ் இங்க கொடுக்கணும். மணமகனோட அட்ரஸோ மணமகளோட அட்ரஸ் இல்லை, கோயில்னா கோயிலோட அட்ரஸ், அல்லது வேற எங்காவது ஒரு எங்க நடந்தாலும் சரி, திருமணம் எங்கே நடந்தாலும் அந்த அட்ரஸ் திருமணம் நடைபெற்ற அட்ரஸ் தான் நாம் இங்கே கொடுக்கணும். அது கொடுத்துட்டு அப்புறம் ஆக்ட் அண்டர் விச் மேரேஜ் வாஸ் சாலம்னைஸ்டு, எதுக்கு கீழே. இந்து மேரேஜில் 2 வகை இருக்குது. ஒன்று செக்ஷன் ஏ, இன்னொன்று செக்ஷன் 7A. செக்ஷன் ஏன்றது வந்து நார்மலாக நடக்கக்கூடிய இந்து திருமணங்கள். செக்ஷன் 7A அப்படின்றது வந்து சுயமரியாதை திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஐயர் வைக்காம, தாலி கட்டாமல், இந்த சடங்குகள் எல்லாம் பண்ணாமல்
சும்மா ஒரு மாலையை மாற்றிக்கிட்டு ஒரு உறுதிமொழி எடுத்து பண்ணக்கூடிய திருமணங்கள் தான் சுயமரியாதை திருமணம். அதுக்கு செக்ஷன் 7A ரெஜிஸ்டர் பண்ணணும். எல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ப்ரூஃப் டீட்டெயில்ஸ். ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு 3 ப்ரூஃப் கொடுக்கணும், ஒய்ஃபுக்கு 3 ப்ரூஃப். அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துறோம். ஏஜ் ப்ரூஃப்க்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட். ஐடி ப்ரூஃப்க்கு வந்து ஆதார். அதே மாதிரி 2 பேருக்குமே 3 மணியும் கொடுத்துட்டு அப்டேட் அப்ளிகேஷன் இருக்கும். நாம ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம்னா அது கிரியேட் அப்ளிகேஷன் இருக்கும். கிரியேட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு ஹோம் வந்துருங்க. இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன்ல கீழே வந்தீங்கன்னா சர்ச் அப்ளிகேஷன் இருக்கும். அதுல உங்களோட அப்ளிகேஷன் கடைசியா தான் இருக்கும். ஒன்று தான் பண்ணியிருக்கீங்கன்னா ஒன்று மட்டும்தான் இருக்கும். அதனால எந்த குழப்பமும் வராது. இந்த ப்ரொஃபைலில் நிறைய பண்ணதுனால நிறைய இருக்கு. அதை செலக்ட் பண்ணிட்டு இனிஷியேட் டோக்கன் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு முன்னாடி டோக்கன் போடுறதுக்கு முன்னாடியே எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்றது ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கு பிரிண்ட் கொடுத்து இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அந்த நீங்கள் அப்ளை பண்ணது அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் ஒவ்வொன்றையும் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அல்லது அட்ரஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத ஒவ்வொன்றையும் செக் பண்ணிவிட்டு எல்லாமே ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லை, அட்ரஸ் எல்லாம் நேம் அந்த ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா திரும்ப அந்த அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிட்டு நம்ம இனிஷியேட் டோக்கன் கொடுத்துடலாம். எந்த டேட்ல நாம சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போறோமோ அந்த டேட்டை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், டோக்கன் இனிஷியேட் பண்ணிக்கலாம். டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ். அப்ளிகன் டைப் ஹஸ்பண்ட் கொடுத்தோம்னா அப்ளிகன் நேம் கேட்கும், டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் கேட்கும். எந்த டேட்ல நம்ம போறோமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் இதாக இருந்ததுன்னா அவைலபிள் டைம் எல்லாருமே அவைலபிள்னு அர்த்தம். அதை கிளிக் பண்ணிட்டு டோக்கன் நம்பரையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கடைசியாக மொபைல் நம்பர் அங்கே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம்னா நமக்கு டோக்கன் இனிஷியேட் ஆகிடும். அந்த டோக்கனை எடுத்துட்டு நேரில் போய் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த டேட்டில் அந்த பர்டிகுலர் டைமில் போய் நம்ம அந்த டோக்கனையும் பே பண்ணதுக்கான ரெசிப்டையும் நம்ம கொடுத்து மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கலாம். இங்கே ஆன்லைனில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே ஒரிஜினல் நம்ம எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஒவ்வொரு காப்பி ஜெராக்ஸ் வச்சுக்கணும். அந்த ஜெராக்ஸ் எல்லாமே அந்தந்த பர்டிகுலர் பர்சனும் வந்து அட்டஸ்டேஷன் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும். இவ்வளோதான் நம்ம ஒரு திருமணத்தை ஹிந்து திருமணத்தை ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.